கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? டிசிஷன் மேக்கிங் இன் சி ஆர் சி பிளஸ் பிளஸ் கேன் பி டன் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட், எல்இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட், நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் கீழே இருக்குது. கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான டிசிஷன் எடுப்பாங்க. நான் ஒரு மாதிரி எடுக்கலாம், நீங்க ஒரு மாதிரி எடுக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் எடுப்போம். எஸ்எஸ்சிஎல்சி எக்ஸாம் வந்துட்டு பாஸ் அவுட் ஆகுறாங்க 10th முடிச்சுட்டு. அவங்க வந்துட்டு எல்லாரும் ஒன்னா தான் படிச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குரூப் சூஸ் பண்ணலாம். ஒருத்தவங்க வந்துட்டு பயோமேக்ஸ் எடுக்கலாம், கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுக்கலாம், பிஸ்னஸ் மேக்ஸ் எடுக்கலாம், காமர்ஸ் எடுக்கலாம், ஹிஸ்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டோட முடிச்சுட்டு எனக்கு வந்துட்டு அடுத்து நான் வந்துட்டு 11th 12th படிக்கல, நான் வந்து பாலிடெக்னிக் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா. ஃபர்ஸ்ட் உள்ளவன் பயோமேக்ஸ் எடுக்கிறானா, அது எல்லாமே வந்துட்டு இஃப் கண்டிஷன்ல கொடுக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் இருந்துச்சு அப்படின்னா ஸ்விட்ச் கேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் 1ல வந்துட்டு பயோமேக்ஸ், கேஸ் 2ல வந்துட்டு கம்ப்யூட்டர் மேக்ஸ், கேஸ் 3ல வந்துட்டு காமர்ஸ். இந்த மாதிரி ஒன்று ஒன்றாவும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு பிரேக் கொடுத்துட்டு அடுத்தடுத்த கண்டிஷனை ரீட் பண்ணும். 2 கண்டிஷன் இருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கண்டிஷன் மட்டும் அப்படின்னா இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெஸ்டட் இஃப் அப்படின்னா ஒரு கண்டிஷனுக்குள்ளேயே மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு இப்போ நான் 3 கண்டிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு 10th வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருந்தா தான் இந்த குரூப்புக்கு போக முடியும். ஸோ அவங்க வந்துட்டு ஓவரால் மார்க் என்ன, ஸோ அவங்களோட ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறத ஒன்றையும் பார்த்து ஒரே கண்டிஷனுக்குள்ளே வந்துட்டு மல்டிபிள் இதை நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு நெஸ்டட் இஃப்க்குள்ளே கொடுக்கலாம். இஃப்க்குள்ள இஃப், எல்சிஃப்க்குள்ள எல்சிஃப் இருக்கும். ஓகேவா? இதுதான் நெஸ்டட் இஃப். ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம்.